திருப்பதினாலே திருப்பதி லட்டு தாங்க ஃபேமஸ். அந்த திருப்பதி லட்டுவை அதே மணத்தோட அதே சுவையோட நம்ம வீட்டிலே சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பால் ஊற்றிட்டு அப்புறமா கொஞ்சமாக அரை கிளாஸ் பால் தேவைப்பட்டுச்சு. 1.5 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் டோட்டலாக. இப்போது இந்த மாவை பொரித்து எடுத்துக்கிடலாம். இதுக்கு நான் 1 கப்பு நெய் எடுத்திருக்கேன். நெய்யிலே பொரித்து எடுக்கும்போது தான் அந்த மனம் வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பூந்தி தட்டு இருந்தாலும் இதிலே பொரித்து எடுத்துக்கிடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி இருக்குது அப்படின்னா கரண்டிலையும் பொரித்து எடுத்துக்கிடலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கிடணும். லைட்டாக அதை திருப்பி எடுத்துட்டு அப்படியே எடுத்துடலாம். ரொம்ப பொரிச்சு எடுக்க வேணாம். இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம் பூந்தியை. அப்புறம் எல்லாமே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிடலாம். காஜுவையும் கிஸ்மிஸையும் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிடலாம். இதுக்கு நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். சர்க்கரை பாகுக்கு சுகர் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நாட்டு சர்க்கரையும் 1 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக அழுக்கு வரும், அதை எடுத்துக்கிடலாம். சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு வரும், அதை அப்படியே சைடில் எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் ஸ்டிக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பூந்தியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தனியாக எடுத்து வச்சோம்ல கொஞ்சமாக பூந்தி, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 ஏலக்காய் அப்புறம் 6 கிராம்பு இதில் போட்டிருக்கேன். காஜு கிஸ்மிஸ் அப்புறம் கல்கண்டு இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வறுத்து வச்ச காஜு கிஸ்மிஸையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை கற்பூரம் கொஞ்சமாக இதில் பிஞ்ச் அளவு தான் ஆட் பண்ணணும். இவ்வளவும் ஆட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடணும். ரவுண்டாக உருண்டை பிடிச்சிட்டு அழுத்தி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், லட்டு ரெடி ஆகிடுச்சு. அதே டேஸ்ட்டோட பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கண்டிப்பாக பிடிக்கும்.